டீம் அவங்க வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லித்தான் இந்த கட்டடத்தை அமைச்சு தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரூமா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்த பாட்டியம்மா இப்ப இடம் வந்து உங்களுக்கு மாற்றம் செஞ்சாச்சு. அந்த குடிசையில இருந்த நீங்க இப்ப இந்த வீட்டுக்கு மாறிட்டீங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? தர்ஷா அக்கா தான் இந்த உதவியை செஞ்சு தந்திருக்காங்க. அப்பாட பேர் தபபாலன். சிவம் ஐயாவின் 15வது ஆண்டு நினைவு தினம். அம்மாட சார்பாகவும் நானும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட வந்து இப்படிப்பட்ட ஒரு ரூம் அமைக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச பத்திரன்னு ஓடிடு மக்கள். என்னது சிரா? இந்த மரத்தடியில சிரா அதெல்லாம் படுத்த நீங்க அதாலதான் கிடைக்கல. அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னடா இந்த வீட்டுல வந்து கிடைக்கிற ஒரு புண்ணியத்துல உங்களுக்கும் சாரும் என்னன்னு சொன்ன வேலை திட்டத்துக்கு முடிஞ்சிருக்கிற காசு 2,13,880 ரூபா முடிஞ்சிருக்கு. இதுல வந்து மிச்சம் இருக்கிற காசு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பாலையடித்தோணை அப்படின்ற கிராமத்துக்கு தான். எங்களோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த இடம்னு சொல்லி. ஏற்கனவே வந்து இங்கே காணொலி பதிவு செய்யக்குள்ள சரியான ஒரு உச்சி வெயிலில் நின்று கதைச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக மரங்கள் வளராது. நானும் வந்து மரங்கள் வச்சுட்டு போக சொன்னேன். இப்போ வந்து நாங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அந்த காணொலி பார்த்த உறவுகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டியம்மா இந்த உச்சி வெயிலில் எப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு குடிசையில், அந்த குடிசையும் கீழே கிரவல் எல்லாம் அடித்து மழை பெஞ்சா தண்ணி நிற்கிற இடம், தொம்பல் எல்லாம் மேலே வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்பவே ஒரு பரிதாபமாக இருந்துச்சு. அவங்க இருக்கிற இடத்தை பார்த்தது. அவங்க இருக்கிற இடம் வந்து இதுதான். இந்த குடிசையில தான் இருந்தவங்க. இந்த குடிசையில இருந்த பாட்டியம்மாவை வந்து இந்த காணொலியை பார்த்த எங்களோட உறவுகள் இவங்களுக்குரிய ஒரு இருப்பிடத்தை செஞ்சு தரணும். அது வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லித்தான் இந்த கட்டடத்தை அமைச்சு தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ரூமாக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்த பாட்டியம்மாவை வந்து இந்த இடத்துக்கு இப்படி மாற்றம் செஞ்சு தந்தது யாரு? இதில் வந்து விவரங்கள் தொடர்பாக எல்லாத்தையுமே இந்த காணொலியில் வந்து முழுமையாக நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்படி ஒரு ரூம் மாதிரி கட்டுறதுக்கு எந்த பட்ஜெட்டுக்குள்ளே செய்ய முடியுமான்னு சொல்லி கணக்கு விவரங்கள் முழுமையாக வந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட பாட்டியம்மாட மனநிலை எப்படி இருக்குது, இந்த வீட்டில் இருந்த நமக்கு இப்படியான ஒரு இருப்பிடத்தை அமைச்சு தந்த உறவுகளுக்கு அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க, முழுமையாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ச்சியாக தாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடு கட்டி முடிஞ்சு இதை வந்து பாட்டியம்மாட கையில் ஒப்படைச்சி இனி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்குறதுக்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம். எங்கள் பாலகானல்ல என்ன விஷயம்னு சொன்னால் இங்கே வந்து வெள்ளம் நிற்கிற இடம்ன்றதால வந்து அத்திவாரத்தை நல்லா உயர்த்தித்தான் போட்டு கொடுக்க சொன்னது. வீடு வந்து ஒரு ரூமாக இருந்தாலும் இதுக்குள்ளே தண்ணி ஏறாமல் அவங்க வெள்ள காலத்துலேயும் பாதுகாப்பாக இருக்கணுமன்ற காரணத்துக்காகத்தான் இந்த அஸ்திவாரம் வந்து உயர்த்தி போடப்பட்டிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் மணல் மல்லி போட்டிருக்காங்க. என்ன இந்த ஆள் வந்து தவாவோடையும் கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? இப்போ இடம் வந்து உங்களுக்கு மாற்றம் செஞ்சாச்சு. அந்த குடிசையில இருந்த நீங்க இப்ப இந்த வீட்டுக்கு மாறிட்டீங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? எதிர்பார்த்த நீங்களா இந்த உதவி உங்களுக்கு கிடைக்குமாண்டு? எனக்கு எதிர்பார்க்கல. நான் ஊடு கலைச்சதுக்கு எனக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தெரியாம. சரி யோசிக்காதீங்க. இந்த வீடு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்ட நம்ம தெரியுமா, வெயிலுக்குள்ள இருந்து கதைச்சு போட்டேன்னு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ பார்த்த உறவுகள் தான் உங்களுக்கு வீடு செஞ்சு தர சொன்னவங்க. இப்போ அதன்படிதான் அவங்க சொன்னபடி உங்களுக்கு ஒரு ரூமா இருந்தாலும் அங்க வந்து இருந்ததை விட இது உங்களுக்கு எவ்வளவோ மேலா இருக்குமே. நம்ம
ஏனண்டா இவங்க வந்து தனியாள் தானே, பெரிய அளவுக்கு பெரிய வீடுகளும் இவங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் வந்து அவங்க வயசு போன காலத்துல இந்த தண்ணிகள் இல்லாம களிமண், அதுவும் கிரவல நம்ம அந்த வீடு கிரவலுக்குள்ள கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு வீடு அமைச்சு கொடுத்தது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வாங்க நம்ம அதையும் பார்ப்போமே, உங்களோட வீட்டையும் வரலாம் தானே நாங்க உங்களோட வீட்டுக்குள்ள. என்னென்னு சொன்னா எங்களோட வீடியோ வந்து யூடியூப்ல மட்டும் இல்லை, டிக்டாக்லயும் உங்களோட இந்த நிலைமையை வந்து போட்ட இடத்துல நிறைய உறவுகள் சொல்லி இருந்தாங்க, உதவி செஞ்சு தரோணும்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கல சரியா, எதிர்பார்க்காதது தான் நம்ம எதிர்பார்க்கணும். வாங்க இப்போ உங்களோட வீட்டை பார்ப்போம். குளிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப வந்து இந்த வீட்டுக்கு நாங்க என்ன காரணம், சின்ன வீடா இருந்தாலும் சரியான வெயில் தானே, வெக்க பக்கத்துல வந்து மரங்களும் இல்லை, அதாலதான் மேல வந்து ஓடு போட்டது. இல்லாட்டி வந்து தகரமோ சீட்டோ போட்டு தந்திருந்தா இன்னும் வெக்கையா இருந்திருக்குமே உங்களுக்கு. அதை ஜோதிச்சு தான் இதுக்கு வந்து ஓடு போட்டிருக்கு. இனி என்ன அம்மாக்கள் இப்ப நாங்க வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே, வீடு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு நாங்க வாரம்னு சொல்லி இருந்தோம், அதன்படிதான் வந்திருக்கு. மேசனங்கள் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து நல்லபடியா தான் செஞ்சிருக்கு. நாங்களும் 2-3 தரம் நாங்க வந்து சாமான் எடுத்து கொடுக்குற வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போனது. அடுத்த உதவி செஞ்சவங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது வரைக்கும் வந்து என்னென்ன செலவுகள் ஏற்பட்டிருக்கு உடனுக்குடனே வந்து தகவல் எல்லாம் அனுப்பிட்டு தான் இருந்தேன் நான். அவங்களுக்கும் தெரியும் இந்த வீட்டுற நிலவரம் இவ்வளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். நம்ம வந்து வெளியில போய் தெளிவுபடுத்தலாம். வெளியிலன்றதை விட உள்ளுக்குள்ளே பெட்டரா இருக்கு. மேலன்னு சொன்னா வெளியால செட்டியான வெயிலா இருக்கு. என்ன இன்னும் மரம் வைக்கலையா? சரி, இப்ப வெள்ளம் நின்றுச்சு, அந்த டைம் எங்க போன நீங்க? இதுக்குள்ள நடந்த தண்ணி ஏறி இருக்குமே, பத்திருன்னு ஓடிரும். என்னது சிரா? இந்த மரத்தடியில சிரா அதெல்லாம் படுத்த நீங்க? அப்படி ஒரு கிடைக்கும் நான் கனவுல நினைக்கல. உங்கள்ட்ட காட்டின நிம்மதியா போயிட்டு நீங்க வந்து பார்த்து சடான முடிய தந்தது எனக்கு விடவே போதும். இப்ப அரசாங்கத்துல எல்லாம் நீங்க கேட்டுத்தானே பார்த்திருப்பீங்கன்னு. ஏன் தனியாலண்டு தரலையா உங்களுக்கு? இல்ல என்ன காரணம் தரலண்டு கேட்க? நீங்க தனியா இருக்கீங்கன்னு உங்களுக்கு வீட்டு திட்டம் தரலையா? காசு போட்டு கட்டணும். காசு போட்டு கட்டினது அதுதானே. இங்க பக்கத்துல எல்லாம் வீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்கு. ஆனா இவங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு மேலதிக காசு போட்டு கட்டுறதுக்கு இல்ல, அதாலதான் கிடைக்கல. வீட்டு திட்டத்துக்கு கூட்டம் வச்சு பேர் கொடுக்க சொன்னாங்க, நட்டு வழி இல்லை. உங்களோட பிள்ளைகளுக்கு அப்ப தெரியாது உங்களுக்கு? அவங்க அப்ப உங்களை பார்க்க வாரதே இல்லையா? நான் தான் போகணும். நீங்க போய் பார்க்கணும். பொங்கலுக்கு போகணும். போப்பறையில் பேர பிள்ளையில பார்க்கணுமே. ஆனா அவங்க வந்து உங்களை பாக்குறது இல்ல? பாக்குறல. ஏன் பாக்குறல? அவங்க வாரதும் இல்ல, போறதும் இல்ல, சண்டை உண்டு பிரச்சனை இல்லை. போனவங்க வீடு இல்ல வாசல்லண்டு சண்டை முடிஞ்சிட்டு போனவங்க அதுல வாரல பார்க்க வாரல. நான் போகணும். இப்ப இது முடிஞ்சோடனே வேலைக்கு போட்டு தான் இதை முடிச்சா போகலாம். வீட்டு வேலை முடிஞ்சது அப்புறம் வேலைக்கு போறேன். நேற்று வந்து சமைக்கிறது காசு எடுத்துட்டு வந்தவங்க. நான் சொன்னேன் இந்த வீட்டு வேலை முடிஞ்சாதான் போகல. நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் தானேயோ? அது சரிதானே. இப்போ நீங்க என்ன வேலைகளுக்கு போறோம்மா? நான் மில்லுக்கு சமைக்க போறேன். மில்லுகள்ல சமைக்கிறதுக்கு போறேன். காசு எடுத்துட்டு வந்தவங்க நேற்று 10,000 நான் சொன்ன வீட்டு வேலை முடியாம நான் வரமாட்டேன் என்று வைத்தாங்க. கச்சா முடுங்கிறது நல்லா காத்தடிக்குதேம்மா. இப்ப காத்தடிக்குது. அது இப்ப இந்த கோடை காலங்கள்ல ஓகேயா இருக்கு. மகு அடுத்தது போன தரம் வந்தப்ப நான் லைட் தந்ததா உங்களுக்கு? லைட்டுகள் இல்ல தரல. இதுக்குள்ள கரண்டும் இல்ல தானே? கரண்ட் இல்ல தானே உங்களுக்கு? கரண்டும் இல்ல, டொய்லெட்டும் இல்ல உங்களுக்கு. கரண்ட் இல்ல, டொய்லெட் இல்ல, வீடு இல்ல, தண்ணி வந்து ஒரு அடி பைப் தான் இருந்தா அதுல அடிச்சு தான் எடுக்கிற. நீங்க ஏதோ ஒரு வழியில தண்ணி இருந்தாலும் மற்ற மூண்டும் இல்லாம இருந்தா அதுல வந்து இப்ப வீடு கிடைச்சிட்டு அம்மாவுக்கு வந்து இப்ப டொய்லெட் என்னக்குள்ள அவங்க வந்து சும்மா அப்படி மட்டைகளை மறைச்சு ஒதுக்குற மாதிரி சும்மா கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது காட்டு வழியில தான் போறது. போன தடவை சொன்ன நீங்க அப்படிதான் அவங்களும் யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. கரண்ட் வசதி என்று பார்க்கக்குள்ள கஷ்டம்தான். கரண்ட் இல்லாம இருக்கிற. ஆனா என்ன செய்யறோம்மா, கிடைக்கிறதான் நாங்களும் செய்யலும். இப்ப கிடைச்ச உதவியை கொண்டு வந்து செஞ்சிருக்கோம். பக்கத்து வீட்டாக்கள் கரண்ட் எடுத்தாங்கன்னா 5000 பண்ணி அவங்கள்ட்ட கூலி கேட்பேன். அவங்ககிட்ட லைன் கேட்க போறியே
கேட்டால் மாதம் மாதம் காசு கொடுக்கணும் நீங்கள். சரி பார்ப்போம் அம்மா. அதுக்கு அப்படி பயணம் பண்ணுறதுக்கு அம்மா ஒரு 30 கிலோ வேணும் எல்லா சாமான். இனி அவர் பயணம் பண்ணுற ஆள் கொடுக்குறதுக்கு அப்படி ரிங் பண்ண 30 கிலோ வேணும். கரண்ட் எடுக்கையும் பண்ணுமே. கரண்ட் எடுக்காது வேறு காசு. அதாவது ஒரு 50 கிலோ வேணும். இവിടുത്തെ போஸ்ட் இருக்கோ இருக்கு அப்போ ஒரு 40 இருந்தா காணும். ஏற்கனவே நாங்கள் எடுத்து கொடுத்தோம். நாங்கள் 40 இருந்தா கணக்கா இருக்கும். சரி நம்ம கணக்கு விவரங்களையும் பார்ப்போம். இப்போ மேசனங்கள் மாதிரி வந்து இருக்காங்க, அவங்கட காசும் கொடுக்கலடாப்பா, அதையும் போய் கொடுப்போம். என்ன முதல் கொடுத்து அனுப்பிடுவோம் அவங்கள. வாங்க. சரி ஐயா, முதல்ல உங்களுக்கு நன்றி. என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல வராத டைமில், அதாவது வந்து கல் எடுத்து பறிச்ச நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கல் 30 கல் ஏதோ காணாண்டு திரும்ப நீங்கள் தான் போய் மெனக்கட்டு எல்லாம் எடுத்து இந்த அம்மாவுக்காக செஞ்சு கொடுத்த நீங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா இந்த வீட்டில் வந்து கிடைக்கிற ஒரு புண்ணியத்தில் உங்களுக்கும் சாரும். என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து மேசனன்ற ரீதியில் இல்லாமல் சாமான எல்லாம் ஓடி ஓடி எடுத்து எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் வந்து வெகு தூரம் தானே, இப்போ 2-3 தரம் வந்துட்டு போகணும். இடையில் வந்து எதுவும் தேவைகள் வந்தால் காசை கொடுத்து விட்டால் ஐயா தான் வந்து எல்லாம் செஞ்சவர். அதுவும் வந்து அவர் இப்போ இவ்வளவு காசு தான் தரணுமென்று சொல்லியும் ஒரு வற்புறுதியும் கேட்க மாட்டார். இவ்வளவுன்னு சொன்னால் பேசின காசை தான் நம்ம கொடுக்கோம். அதுக்கு அவர் செஞ்ச வேலைக்கு வந்து உண்மையில் கொடுக்குறேன்டா அதிகமாக தான் கொடுக்கணும். இருந்தாலும் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு தானே நாங்களும் செய்கிறோம். இப்போ அவங்க அனுப்புகிற காசை வந்து தாரது தான் எங்கட கடமை. அதன்படி தான் வந்து உங்களுக்கு 7 நாள் சம்பளமாக நம்ம கதைச்சிருந்தேன். நம்ம 3500 ரூபா படி 24,500. அதோட வந்து 7 நாள் லேபருக்கு 2,500, 42,000 ரூபா உங்களோட காசு. அங்கே 42ல் வந்து ஏற்கனவே 15,500 ரூபா தந்திருக்கோம். என்ன 15,500 ரூபா தந்திருக்கோம். கழிச்சு அவங்களுக்கு தர வேண்டிய காசு 26,500 ரூபா லேபருக்கும் உங்களுக்கும். இந்த வீடு கட்டினத்துக்கு 42,000 ரூபா காசு. இதில் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு ஓகே ஆண்டு 20 தானே இருக்கு. அதில் 25 இல்லையோ? நான் தான் அடுத்து வைக்கலையோ? 5 இருக்கு பாருங்க. சரியோ? 26,500 இருக்கு இதில். சரியாங்க. அது என்னென்னு சொன்னால், இப்போ மழையும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் கொஞ்சம் விழுபட்டு போயிட்டு மழையால் தான். அடுத்தது அவங்களுக்கு வந்து இப்போ குடும்பக்காரர்கள் தானே, அவங்களுக்கும் செலவுகளுக்கு காசு கொடுக்கணும். அப்போ வந்து எங்களோட கையில் இருந்த காசில் தான் கொஞ்சத்தை கொடுத்துருந்தேன் நாங்கள் 15,500 ரூபா. பிற்பாடு தான் வந்து எங்களுக்கு காசு அனுப்புனவங்க மீதி காசி. அதுதான் அது வந்ததுக்கு பிறகு காத்திருந்து தான் வந்த நாங்கள். சரி, அடுத்த லேபருக்கும் கொடுத்து கொள்ளுங்கள். இந்த வேலை செஞ்சதுக்கும் நன்றி உங்களுக்கு. எல்லாம் ஓகே தானே எங்கள்? சரி, ஓகே. கஷ்டம்தான் கொஞ்சம் கூட. ஏணி இல்லை, பரல் இல்லை, இது வழியாக அங்கெண்டு ஓடி எடுத்துக்கொண்டு எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செஞ்சு கொடுத்தீங்க. மண்பட்டி கூட மண்பட்டியும் இல்லை அம்மாட வீட்டில். என்னம்மா எல்லாம் வந்து வேறாக்கட்டை எடுத்து அவங்களே கொண்டு வந்து தான் செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன செய்கிற ஐயா, எங்களுக்கு வந்து நான் கணக்கு விவரம் சொல்லக்குள்ள எல்லாருக்கும் விளங்கும். ஒரு அந்த காசுக்குள்ளே வந்து முடிக்கணுமன்ற மாதிரி தான் செஞ்சு முடிவெட்டுருக்கு. என்ன செய்கிறவங்க இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுக்காகத்தான். சரியா ஐயா? ஓகே. சரி, மேசனங்கள் மாருக்கும் காசு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவடத்த நிற்கலாம், வீட்டு வெயில் இருக்கு. திரும்ப அம்மாட வீட்டுக்குள்ள ஓடி வந்துதான். சரி, இப்போ லைட் இல்லைன்னு சொன்னல, இது வந்து வெயிலில் வச்சு சார்ஜ் பண்ணி எடுத்து நீங்கள் இதுகளில் கொழுவி வைக்கலாம். இந்த லைட் இது வந்து சுவிஸ் நாட்டிலேருந்து நன்று அனுப்பின லைட் தான். இந்தாங்க பிரித்து பாருங்கோ. இவ்வளவு செஞ்சது உங்களுக்கு இந்தாரிக்கா? சரியா? இப்பயும் சாட்சி ஏறி கொண்டு தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு வைக்க இந்த இடத்துல எதை எப்படி போடுறோம் எனக்கு தெரியாது. தெரியாது. என்ன இருக்கு இந்த சூச் ஒன் பண்ணா வேலையும் வர வெயில் வைக்கணும். இப்படி நிற்காட்டி நீங்கள் இப்படி நெவிக்க அது ஓவாயிடும். சரியா? என்ன இருக்கு? இதுதான் சோலார். வெயிலில் வச்சேன்னு சொன்னால் சார்ஜ் ஆயிடும். அப்படி இல்லை அடுத்த மழை காலம் வண்டியோன்னா என்ன இருக்கு? கேபிள் இதை கொடுத்து பக்கத்துகளில் சார்ஜ் போட்டு எடுக்கலாம். சரியோ? அதை வைங்க, நம்ம மற்ற கணக்குகளை பார்ப்போம். சரியம்மா, இப்போ உங்களோட வீட்டு வேலைக்கு எவ்வளவு காசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. சரியா? சரிம்மா. இதுக்கு வந்து நாங்கள் இந்த அத்திவாரக்கல், அதாவது சக்கை கல் ஏற்றினத்துக்கு 14,800 ரூபா. அடுத்தது வந்து சீமெந்து, கம்பி, பிளாக் கல் எல்லாம் வந்து உங்களோட
பக்கத்துல தானே கொண்டு பறிச்சவங்க, அவங்ககிட்ட போய் வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு பறிச்சதுக்கு 72,560 ரூபா மேசனங்கள் தான் வந்து கூட்டிட்டு போய் எல்லாம் எடுத்து தந்து. பிறகு வந்து 30கள் காணாண்டு சொல்லி திரும்ப எடுத்ததாமே. அதுக்கு வந்து அந்த அங்கிள் ஒரு ஓட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டான், எடுத்திருக்காரு போல. 2,300 ரூபான்னு சொன்னாரு. வந்த காசும் கொடுத்தனாங்க. அடுத்த மேசனுக்கு மொத்தமா லேபர் மேசன் 2 பேருக்கு 42,000 முடிஞ்சிருக்கம்மா. அடுத்த உங்களோட கையில சாப்பாட்டுக்கு 5,000 தந்தது போனல, அந்த 5,000 சேர்ப்போம் 5,000. ஒரு கோபிச சாமான் எடுத்ததுக்கு ஏற்றி வந்ததோடு சேர்த்து 61,220 ரூபா வந்து முடிஞ்சிருக்கு கோபிச சாமானுக்கு. எல்லாம் வந்து உடனுக்குடனே நான் அவங்களுக்கு பில்லோட அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஓடாவி அடித்தவருக்கு 10,000 கேட்டவங்க என்னம்மா, 10,000 வந்து மேசனங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் தான் கொடுத்தவர். அடுத்தது வந்து கடைசியில் இந்த ஓடும் கொஞ்சம் காணா வந்து மோட்டோடும் இந்த சைட்டு ஒரு 4 ஓடு போட்டிக்கலாம் போட்டுக்கலாம் இருந்தது. அந்த ஓடும் வந்து எடுத்து கொடுத்தனாங்க. அதுக்கு 6,000 ரூபா கொடுத்தனாங்க. வெள்ளைக்கும் சேர்த்து பெயிண்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்தது 2,13,880 ரூபா முடிஞ்சிருக்கு இந்த செயல் திட்டத்துக்கு. இதுக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் வந்த காசு முதலாவது தரம் எங்களுக்கு 1,75,000 ரூபா அனுப்பியிருந்தவங்க. அடுத்த தரம் வந்து 40,000 ரூபா காசு அனுப்பினவங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1,75,000 ரூபா ப்ளஸ் அடுத்த தரம் வந்து 40,000 ரூபா காசு அனுப்பினேன். இப்போ 2,15,000 ரூபா காசு தான் இந்த வேலை திட்டத்துக்கு எங்களோட கையில் வந்த காசம்மா. அதில் வந்து வேலை திட்டத்துக்கு முடிஞ்சிருக்கிற காசு 2,13,880 ரூபா முடிஞ்சிருக்கு. இதில் வந்து மிச்சம் இருக்கிற காசு 1,120 ரூபா காசு தான். அந்த காசு வந்து நான் இப்போ தந்துட்டு போகிறேன். நீங்கள் வந்து எதுவும் சாமி படம் அப்படி ஒன்று வாங்கி எடுத்துட்டு நீங்கள் வந்து பிறகு உங்களோட சாமான் எல்லாம் கொண்டு வச்சிருங்க, சரியாம்மா? இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இங்கே வந்தால் தானே எனக்கும் கணக்கு விவரம் தெரியும். இப்போ கையில் காசு காணுமோ காணாது ஒன்றும் தெரியாது, எவ்வளவுக்கு வாங்கணுமென்று சொல்லியுமாப்பா. அதுதான் நான் வாங்க வந்தேன். நான் உங்களோட தார நீங்கள் ஒரு சாமி படத்தை வாங்கி கொள்ளுங்க, சரியாம்மா? சரி, நம்ம வந்து கணக்கு விவரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க வேண்டியது இந்த உதவியை வந்து உங்களுக்கு யார் செஞ்சு தந்ததுன்னு சொல்லி, சரியாம்மா? தனது தந்தையின் 15வது ஆண்டு நிறைவு தினத்தை ஒட்டித்தான் அவங்க வந்து இந்த உதவியை செஞ்சு தந்திருக்காங்க. சுவிஸ் நாட்டில் இருந்து மகள் தர்ஷா அக்கா தான் இந்த உதவியை செஞ்சு தந்திருக்காங்க. அப்பாட பேர் தபபாலன் சிவம் ஐயாவின் 15வது ஆண்டு நினைவு தினம். இது வந்து 2025 3ஆம் மாதம் 15ஆம் தேதி தான் ஐயாட நினைவு தினம். இருந்தாலும் வந்து இப்படி கஷ்டப்படுற அம்மாட வேலை திட்டங்களை வந்து அவ்வளவு நேரம் நம்ம லேட் பண்ணி செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து 3ஆம் மாதம் இன்னும் நேரம் இருக்குத்தானேம்மா, அவ்வளவு காலம் சுணக்கக்கூடாது. நம்ம வந்து செஞ்சு அவங்களோட அப்பாட ஞாபகார்த்தமாக அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த உதவியை வந்து உடனே செஞ்சு கொடுக்க சொல்லி மகள் சிவம் தர்ஷா அக்கா தான் சுவிஸ்ல இருந்து இந்த உதவியை செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்து கணக்கு விவரங்கள் எல்லாம் வந்து தர்ஷா அக்காவுக்கு நான் ஆல்ரெடி தெரியப்படுத்தி இருந்தேன். பில்லோட எல்லாம் சேர்த்து ஓடாவி விஷயங்கள் எல்லாம். இப்போ அவங்களும் வந்து அதற்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னவங்க. இறுதியாக வந்து ஒரு விஷயம், அதாவது வீடு கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னவங்க இதில் ஒரு பிளேட் மாதிரி ஒன்று அடித்து கொடுத்து அவங்களுக்கு மழை காலம் என்று சொன்னாலும் சமைக்கிறதுக்கு ஓகேயா இருக்கும்னு சொல்லி. ஆனால் மேசனங்கள்ட்டையும் கதைச்சனாங்க. அவர் சொன்னார் வந்து ஏற்கனவே அதில் கம்பி வச்சு செஞ்சுருக்கணுமாம் ஆரம்பத்திலேயே போடக்குள்ள, திடீரெண்டாப்புல இதில் வந்து போட இல்லாமல்னு சொல்லி சொன்னார். அப்போ அது பிற்பாடு தான் வந்து இந்த படியை கொஞ்சம் உயரமாக போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த படியையும் வந்து போட்டு தந்திருக்கார் ஐயா. இந்த அம்மாவுக்குரிய வீட்டுக்குரிய உதவியை செஞ்சு வச்ச தர்ஷா அக்காவுக்கும் அதோட அவங்களோட அப்பாட ஆத்மாவும் இறைவனடி சேர நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து கொள்கின்றோம். இதே மாதிரி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு நீங்களும் உதவிகள் செஞ்சு தரணும் அக்கா. நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? நன்றி அம்மா உங்களுக்கு. நான் அந்த குடியில் வீட்டில் இருந்தேன், இப்படி ஒரு வீடு கிடைக்குமென்றே எனக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு நன்றி அம்மா. உங்களோட அம்மாவுக்கு வந்து அந்த பேசுகிற வரி இல்லை, அவங்களுக்கு சந்தோஷத்தில் அழக்கூடாது, சரியா? சந்தோஷம் தான் இது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் யோசிக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகள் இருந்தும் அவங்க வந்து ஏன் இவங்க இருக்காங்களான்னு கூடி வந்து பார்க்காத ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னம்மா யாருமே வந்து பார்க்குறல்ல. அந்த இடத்துல வந்து என்னோட புலம்பெயர் உறவுகள் இவங்களை கைவிடாமல் இவங்களுக்குரிய ஒரு இல்லடத்தை அமைச்சு தந்திருக்காங்க. அம்மாவோட சார்பாகவும் நானும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அதோட வந்து இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு ரூம் அமைக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச காசு 2,13,880 ரூபா தான். அந்த மீதி காசை தாங்க இந்த நம்மகிட்ட கொடுத்து விடு. சரி அம்மா, 2,15,000 ரூபா காசில் வந்து உங்களோட வேலை திட்டம் முடிய 1,120 ரூபா காசு இருக்கான்னு எண்ணி பாருங்க. இருக்கு. சரியம்மா, சாமி படம் வாங்கி வைங்களா? ம் சரி, வச்சு அடுத்தது வந்து பால் காய்ச்சி 7 மட்டும் சொன்னால் பாலையும் காய்ச்சி செஞ்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பட்ஜெட் எங்களுக்கு இதாக இருந்ததால தான் உடனே வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கேலாம் போயிட்டு அதோட திரும்பவும் வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தா நிச்சயம் அனுப்பியிருப்பாங்க. திரும்பவும் வந்து இதுக்கு கேட்குறதான்னு எனக்கு தோணலை. அப்போ அதுதான் 2,15,000 ரூபாய்க்குள்ளே நம்ம வேலையை முடிப்போம்னு பார்த்து எல்லாம் ஓகே தான் வந்து திரும்ப தான் இந்த ஓடு காணா வந்தது, இந்த மோட்டோடும் காணான்னு சொல்லியிருந்தானே. இப்போ அதுக்கு அந்த காசை கொடுத்து வாங்கியாச்சு. அடுத்து இந்த பில்லரும் வாங்கி அடிச்சு விடுவோமேன்னு சொல்லித்தான் இந்த பில்லரும் வாங்கி அடித்தது. அதில் தான் வந்து அந்த காசு போனது. சரியம்மா, சந்தோஷம் தான் உங்களுக்கு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம்மா. ஓகே, உங்களுக்கு சந்தோஷமாம்மா. எனக்கு இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு முடிஞ்சது 2,13,880 ரூபா. என்ன விஷயம்னு சொன்னால் அத்திபாரம் வந்து கொஞ்சம் நல்ல உயரமாக போட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொங்க்ரீட் எல்லாம் போட்டு தான் செஞ்சது. என்னென்னு சொன்னால் வெள்ளம் நிற்கிற இடம் தானே, அப்போ நிலம் ஊறுமன்ற ஒரு காரணத்துக்காக கீழே வந்து கொங்க்ரீட் எல்லாம் போட்டு மேலேயும் வந்து ஓடுகள் தான் போட்டிருக்கோம். ஏனெண்டா சரியான வெயில் தானே, அப்போ வெயிலுக்குள்ளே தகரம் சீட்டெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ இந்த உதவியை செஞ்சு தந்திருந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த தர்ஷா அக்காவுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்களோட அப்பாட ஆத்மா சாந்தி அடையையும் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த காணொலி பார்க்குற உறவுகள் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக்.